இப்போ நான் வரும்போதே வந்துட்டு அந்த சைடில் 2 பொணங்கள் எரிஞ்சிட்டு இருக்காங்க. காட்டுங்க. மண்டோடலாம் உடச்சி விட்டுருவோம். அப்படி உடச்சி விட்டுடுவீங்க? உடச்சி விட்டாக்கா மூளை ஏரியும். சரி வேணா இப்போ நேராக கட்டுற வரீங்களா? பிரசவம் எடுத்ததுக்கு அப்புறமா பிரசவத்திலே இறந்து போட்டாங்க. ஐயோ, இது பத்தர் உட்கார வச்சு சம்பளம் போட்டு உட்கார வச்சு துவைக்கிறது. ஓகே, மண் மழை பெய்ச்சதுனால அமுங்கி இருக்கு. அதாவது 10,000 பேரை நீங்க எரிச்சிருக்கீங்க, அது மட்டும் அடக்கம் பண்ணிருக்கீங்க. வீட்டுக்காரவங்க எல்லாம் லேடிஸ் வருவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரவங்க அங்கே இறந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு 3 நாள் இங்கே தான் வந்து தாண்டி வருவாங்க. நிறைய மர்மமான விஷயங்களும் அமானுஷிகமான விஷயங்களும் நடக்கிற ஒரு இடுகாடு. பெரும்பாலும் பிரசவத்தின் போது இறந்த சிறு குழந்தைகளின் கல்லறைகள். வெளியாட்கள் மத்தியில இந்த இடத்தை பத்தி அவ்வளவும் தெரியாது. எங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இந்த இடத்தை பத்தி எங்களுக்கு சொன்னாரு. பலர் இங்கு பேய்களை பார்த்ததாக கூறுகிறார்கள். இந்த இடம் தஞ்சாவூர் வரலாற்றிலே மிக முக்கியமான இடம். பல 100 வருஷமா இந்த சுடுகாடு இங்க இயங்கிட்டு இருக்கு. மராட்டியர்கள் தஞ்சாவூர் ஆட்சி செஞ்சப்போ அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்களோட சமாதி வைக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்குது. இங்க பார்த்த சில விஷயங்கள் ரொம்பவே பயன்படுத்துற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்காத சில விஷயங்கள். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பயமாவும் இருக்கும். ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அலமி. வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல வந்திருக்கும். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம இப்போ இருக்கிறது வந்துட்டு ராஜகோரின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல. அதாவது வந்துட்டு இது ஒரு சுடுகாடு. இந்த இடத்துல வரதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து நிறைய மக்கள் கிட்ட கேட்ட போது நிறைய பேருக்கு இந்த இடத்த பேர் சொன்னோமே புரியல. இங்க இருக்கிற விஷயங்கள் தான் பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம திருச்சியில ஓயமாரி சுடுகாடு எப்படினோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற இந்த சுடுகாடு. இங்க உள்ள வந்துட்டு நிறைய சமாதி எல்லாம் இருக்காங்க. அந்த ராஜா காலத்துல கட்டப்பட்ட நிறைய சமாதிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் இப்ப இருக்கிறது தஞ்சாவூர்ல தான் இந்த ஒரு இடம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அவ்வளவு கோவில்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ராஜாக்களோட நிறைய விதமான விஷயங்கள் இங்க இருக்குன்னு சொல்லலாம். ராஜாக்கள் கூட வேலை பார்த்துட்டு இருந்ததும் அது மட்டும் இல்லாம ராஜாக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சில பேரோட சமாதி இங்க இருக்குன்னு சொல்றாங்க. சோ அது பாக்குறதுக்கும் அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு நிறைய விதமான அமானுஷிக விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு மக்கள் சொன்னாங்க. நீங்க எந்த ஊரா? இந்த இடத்தை பத்தி கொஞ்சம் பேசுறீங்களா? அதாவது இந்த ஒரு சுடுகாடை பத்தி. ராஜாகுரியா, அதாவது இங்க வந்துட்டு ராஜாக்களோட ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாம் அந்த சைடுல. ஆனா உள்ளவே இருக்காங்க இல்லையா? இருக்கான். அவங்களுக்கும் இதே போல ஒதுக்கி இருக்காங்க. எத்தனை வருஷமா இது இருக்குங்க? ராஜாகுரி காலமே இது அதோட சேர்ந்ததுதான். இதுங்களும் ராஜா வேலை பார்த்தாங்களா ராஜா அவங்களோட, அவங்களுக்கு மட்டும் தனியா ஒதுக்குனது. ஆனா அதுக்கப்புறமா மக்கள் யூஸ் பண்றாங்க இப்போ. ஆமா, இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்தது. இது அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. நான் உள்ள போய் பாக்குறேன். ரொம்ப நன்றி. உள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இங்க வந்த போதே வந்து இந்த அட்மாஸ்பியரா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு. ஸோ உள்ள போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வரும்போதே வந்துட்டு அந்த சைடில் 2 பொணங்கள் எரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்த பத்தி இங்க இருக்க மக்கள் கிட்ட கொஞ்சம் கேட்கலாம். உள்ளே ஒரு கோவில் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம்மா, நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? இல்ல, இது ஒரு வீடியோ. இந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 20 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. இங்க ஒரு நாளைக்கு எத்தனை பணம் வரும்னு எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? உங்க பேர் என்ன? என் பேர் அருளானந்தம். சரி, எவ்வளவு வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க? நாங்கள் 20 வருஷமா வேலை பார்த்துருக்கோம். ஒரு நாளைக்கு எத்தனை பணம் எல்லாம் வருவாங்க? இங்கே ஒரு நாளைக்கு 5 வரும், 10 வரும், வராமே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஆனா எத்தனை வருஷமா இது இப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு? இந்த ஒரு எனக்கு 63 வயசு ஆகுதுங்க சார். எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து இங்கே சுடுகாடு ராஜகோரி சுடுகாடுன்ட்டு பேர் இருக்கு. இது இங்கேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்களா? இதோட வரலாறு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இது வரலாறு இதுதான். சுடுகாடு போனே இருக்கு. ஆனா இந்த ராஜாக்களுக்கும் இந்த சுடுகாடுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது ராஜா காலத்தில் இது உருவாக்கப்பட்டது. ராஜகோரி சுடுகாடுன்னு பேர் வச்சாங்க. சரி சரி. அதுலேருந்து பொதுமக்கள் நம்ம அங்கே வந்து பாடி எரிக்க வச்சுக்கிட்டு அவங்களோட பேரை வச்சு இவங்க நாங்கள் எரிச்சிட்டு. இந்த இடத்துல ராஜாக்களை எரிச்சிருக்காங்களா? அதா இல்லை அவங்க சமாதி? இது ராஜா சமாதிலாம் இங்கே இல்லை. ராஜா சமாதிலாம் இதோட ஸ்ட்ரைட்டாக நேராக ஓகே அந்த இதில் ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு. சரி சரி. அவங்களுக்கு மட்டும், அவங்களுக்கு தனி. இங்க சாதாரணமான மக்கள் இருக்கிறவங்க, அதாவது இந்த ராஜா காலத்துல அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களோட எல்லாம் இங்க தான் இருப்பீங்களா? ஆமா, அவங்க ராஜா பந்துக்குள்ள உள்ளவங்க எல்லாம் ராஜா இதுல நாங்கள் வச்சு இது பணம் தானே எரிஞ்சிட்டு இருக்காங்க. சரி சரி சரி. இங்க சமாதி எல்லாம் பக்கத்துல நிறைய இருக்கா? சமாதி எல்லாம் அந்த ஆத்துக்கார ஓரமா சமாதிங்க இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் உள்ள சமாதி. சரி, வாங்க கொஞ்சம் உள்ள வந்து காட்டுக்குள்ள. ஆவி நாங்க பாடி எரிப்போம். அப்போ இந்த ஃபுல்லா உடம்பு எரிஞ்சிடுமா, இல்ல ஏதாவது உடம்புல மீதி இருக்கிற மிச்சம் மீதி எல்லாம் எங்கே எடுத்து போட்டுடுமா? நாங்க அந்த இருக்கிற விரவை எடுத்து திரும்பி எடுத்து வச்சு எரிப்போம். திரும்ப எரிப்பீங்க? அதாவது இந்த மண்டையோட எல்லாம் வச்சுட்டு இந்த தங்குது பாருங்க, இப்போ தட்டி விட்டு திரும்பி விரவை எடுத்து வச்சு சரி நாங்க எரிப்போம். அதாவது இந்த மண்டையோடு மத்த எதுவுமே தூக்கி போட மாட்டோம். மண்டையோடலாம் உடச்சி விட்டுருவோம். அப்படி உடச்சி விட்டுடுவீங்க? உடச்சி விட்டாக்கா மூளை எரியும். இல்லைன்னா மூளை தங்கி போயிடும். மண்டையை உடச்சி விட்டுருவோம் நாங்கள். சரி வேணா இப்போ நேராக கட்டுற வரீங்களா? பாருங்க, கரெக்டாக இது கட்டுற மாதிரி.
மண்டை தெரியுதுங்களா? புரியுது. ஓ ஐயோ, என்னன்னா அது இல்லை நான் இல்லை நீ கேட்டீங்கல்ல, இப்போ நான் தட்டுவேன், அது உள்ள மூளை போட்டு அது எரிய ஆரம்பிக்கும். ஓ கடவுளே, தட்டி விட்டோன்னா ஆமாம் ஆமாம். இந்த மூளை எரிய காய்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படியே தெரியுது, அந்த மூளை எல்லாம் அப்படியே தெரியுது. அவர் தட்டினதுக்கு அப்புறமா அப்படியே மூளை எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. அந்த மாதிரி அதான் இப்போ எரிக்கிறவங்களோட இப்போ இது பண்ணி சரி சரி பண்ணிட்டு தான். இது எத்தனை வயசு இருக்கிற ஒரு ஆளு பாருங்க, இந்த இறந்து போனவர்? இவங்க வந்து எப்படியா லேடிஸ். லேடி எத்தனை வயசு இருந்திருக்கும்? இது 55 வயசு. 55 வயசு இருந்திருக்கும். ஆனால் எத்தனை மணி நேரத்துக்குள்ள இது முடிஞ்சிருச்சு? லேடிஸ் 4 மணி நேரத்தில் முடிச்சிடும். 4 மணி நேரம். இந்த டிங்கிட்டு வந்துருங்க. அந்த சைடில் எல்லாம் என்ன இருக்குன்னு? அது புதைக்கிற இடம். அப்போ சாப்பிட்டவங்க தெம்பு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். அப்போ எரியக்குள்ளே கொஞ்சம் நரம்பு டெம்பர் கொடுக்கையில கொஞ்சம் அப்படியே எழுந்துச்சு, அப்படியே உட்காந்துடும். கொஞ்சம் டெம்பர் கொடுக்கையில கொஞ்சம் அதாவது உடம்பு அந்த போனால் எழுந்து அப்படியே எழுந்து உட்காந்துடும். எழுந்துக்குள்ளே நான் குச்சி வச்சுருக்கோமா அப்படியே லைட்டாக தட்டி விட்டு அப்போ தட்டும்போது அப்படியே திரும்ப இது வந்துடும். ஆனால் நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் இங்கே இருப்பீங்க? நாங்கள் பாடி 1 மணி வரனா கூட இருப்போம். 1 மணி வரைக்கும் இருந்தால் கூட வச்சு முடிச்சுட்டோம். இதுதான் இடையில நான் பார்த்தோம். அதான் இது வந்து சின்ன குழந்தைங்களோட தானே? எத்தனை வயசு இருந்திருக்கும்? ஓ, வயிற்றுக்குள்ளே வச்சு இறந்துட்டோம். அதான் காய்ஸ் பாருங்க, சின்ன 2 குழந்தைங்களோட சமாதி மாதிரி போய் அவங்க இது பண்றாங்க இல்லையா? ஆமாம், அதை வச்சு அது ஆமாம் அப்படியே. ஆனால் இங்கிட்டலாம் நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் அப்படியே டோட்டல் இந்த இது இது பெருசா இருக்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கு. இப்போ நேரத்தில் மத்தியானம் இப்போ 10 மணிக்கு வச்ச புரியல. 10 மணிக்கு நீங்க ஆற்றுல நாங்கள் தான் இது ஆஸ்பத்திரியிலே இறந்து போய் கொண்டு வந்து நாங்கள் தான். இல்லைண்ணா, அப்போ இது பிரசவம் எடுத்ததுக்கு அப்புறமா? ஆமாம், பிரசவத்தோட இறந்து போயிட்டாங்க. ஐயோ, அப்படியே இங்கேயே புதைச்சிட்டோம். ஆமாம், கொண்டு வந்தாங்க அங்கே போய். அதாவது காலையில் ஒரு 10-10:30 மணி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயமெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனால் மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? என்ன நாங்கள் மனசு கஷ்டப்பட்டா அந்த வேலை செய்ய முடியாது இல்லையா உங்களுக்கு? புரியுது புரியுது. எல்லாத்தையும் அதெல்லாம் சலிச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணுவோம். அந்த அம்மாவோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு இல்லையா? சின்ன குழந்தைங்களா அதிகமாக அடக்கம் பண்ணுவாங்க. நாங்கள் பக்கமே இப்படி வச்சுக்குவோம், நாங்கள் கை பார்க்குற மாதிரி. நாய்க்கு இழுக்காம அப்படிலாம் நடக்குமா? நாய்க்கு நோண்டும். சரி சரி. அவங்க இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அடக்கம் பண்ணும்போது இந்த மாதிரி சமாதிரி மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோமா? பண்ண மாட்டோம். ஏன் அது பண்ண மாட்டோம்? பெரியவங்களுக்கு பெரியவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் இடையில எங்கேயோ படிச்சு, அதாவது இந்த மாதிரி சமாதி இனிமே கட்டக்கூடாதுன்னு புது சட்டம் வந்துருச்சா? எல்லாமே சமாதியை கட்டிட்டாக்கா இடம் வந்து இதாயிடும். அதாவது குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா வந்து உள்ள இருக்கிற பணத்தை தோண்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு என்ன பண்ணுவோம், 1 வருஷத்துக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஒரு பாடி புதைப்போம். அந்த புதைச்சவங்களே ரிலேஷன் உள்ளவங்க இருந்துட்டா அங்கதான் பக்கத்துல புதைக்கணும். ஓ, ரிலேஷன்ல இருக்கிறவங்கள மட்டும் தான் அப்படி பண்ணுவாங்களா? மத்த வெளியாட்கள் எல்லாம் யாரும் பண்ணுவோம். இங்க எப்படி ஹிந்துக்களை மட்டும் தான் புதைப்பாங்களா? ஹிந்து இருக்கிறவங்க எல்லாமே பண்ணுவோம். ஜாதி எதுவும் பார்க்க மாட்டோம். சரி சரி. ஏன்னா ஜாதி தகுந்த மாதிரி இருக்கு. இதை இவங்களை உட்கார வச்சு போப்பாங்க. பத்தரை அந்த இருக்கு பாருங்க, இது பத்தரை உட்கார வச்சு சம்பளம் போட்டு உட்கார வச்சு புதைக்கிறது. சில இதுல அந்த நாயுடு வீடு உள்ளவங்க எல்லாம் நீட்டி விட்டு படுக்க வச்சு போகும். ஆனா அங்க இருந்த போது கூட ஸ்மெல் அடிக்கல. ஆனா இங்கிட்ட வந்த போது அந்த ஸ்மெல் அடிக்குது. அதேனா இங்க புதைக்கிற இடங்கள்ல ஆமா ஆமா ஒரு அந்த எரிக்கிற ஸ்மெல் மத்த இதுல அங்கிருந்து வராது. கூட அங்க சும்மா வாட வராது. ஆமா, ஒரு மாதிரி வருது. ஆமா, அது இங்க வந்தாக்கா அந்த இது புதைக்கிறது அந்த இதெல்லாம் நாங்க லைட்டா அந்த எடுத்து போடுறதுலாம்னாக்கா அந்த துணியெல்லாம் கிடக்கும், மக்கி போன துணிங்க. சரி சரி சரி. அந்த ஸ்மெல் மக்களை வந்துட்டு இந்த கொண்டு வர துணி எல்லாமே இங்கேயே போட்டுட்டு போயிடும் இல்லையா? உள்ளே போட்டு போச்சிரும். எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க இல்லையா? எல்லா இடத்துலயும் திரும்பி எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டோம். இங்க வந்துச்சுனாக்கா எதுவுமே எடுத்துட்டு போக எல்லாமே. அப்புறம் இது இந்த சைடுல இருக்கிறதுல அது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குங்க. அதாவது நம்ம இப்ப நடந்து போயிட்டு இருக்கிற இடத்துல கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாடிதான். சரி சரி சரி. இதுதான் ராஜகோரி சுடுகாடுங்கிறது. இவ்வளோ ஒரு 15-20 ஏக்கருக்கு. அதாவது அண்ணா அங்கிட்டு பாக்குறது அது அங்க எல்லாமே இருக்கு இல்லையா? ஆமா, அது மேடு ஏறிங்க பாருங்க. அதுல இருந்து இங்க இது வரல. ஐயோ, அவ்வளவு இருக்கு. ஆமா, அதுல இருந்து நம்ம அங்க அந்த ரோடு போனீங்க நின்னீங்க பாருங்க, அது வரல. இந்த ராஜகோரி சுடுகாடுங்கிறது இந்த பாருங்க, இதுதான் அவங்களோட ராஜாக்கு பந்துக்கள்ல கொடுத்தது. அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னாக்கா இது மறைச்சு இருக்குது சார். ஒரு பனைமரம் தெரியும், 1.5 கிலோமீட்டருக்கு. அதான் ராஜா அவங்கள வைக்கிறது. இது ராஜகோரி சுடுகாட்டுக்கு இது
அர்த்தமாக இந்த தேர் அவங்க இதில் ஒருத்தவங்களை இதில் வச்சுருக்குறாங்க. அதாவது ராஜா கூட்டத்தில் இருக்கிறோம். இல்லை நீங்களாம் கிடையாது அந்த டைமில். நாங்கள் வேலைக்குன்னு வரக்குள்ள அதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே தேர் போல் தேர் வண்டி ரொம்ப பெருசாக இருக்கு. புரியுது. அப்படி வந்து தேர் வரும் பாருங்க. மாட்டு 2 மாடு. அது எதில் பண்ணது? சிமெண்ட்ல கல்லிலே அந்த பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ராஜா போகிறாங்க இந்த பாருங்க உள்ளதா இருக்கு. குதிரையே சிங்கன்னு தெரியல. இதே போல அங்க ஒன்று இருக்கும். அதாவது கைஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்துட்டு அந்த ராஜா காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதி இருக்கு. அது வந்துட்டு அந்த குதிரை அந்த தேர் மாதிரி இருக்கு இல்லையா? தேரே தான். தேர் மாதிரி செட் பண்ணி கட்டடம் கட்டியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து காடு பிடிச்சதுனால எதுவுமே பார்க்க முடியாது. இதெல்லாம் யாருமே கிளீன் எல்லாம் பண்ண மாட்டோமா? அது நாங்க தான் பண்றதுக்கு. நாங்க தான் முக்கியமானவங்க இறந்து போனாக்கா வந்து பண்ணி கொடுப்பாங்க. அந்த காலத்துல இருக்கிற அந்த ராஜாவோட இதெல்லாம் இப்போ இருக்கிறது அது பெரிய விஷயம் தான். இது எத்தனை வருஷம் பழக்கம் இருக்கு இதுக்கு? எனக்கு இப்போ 63 வயசு சார். எனக்கு அப்போலேருந்து கண்டிப்பா ஒரு 300 வருஷம் இருக்கா. 300 வருஷம் தான் சொல்றாங்க. 300 வருஷம் இருக்கு. நாங்க ஒரு கட்டடம் இருந்துச்சு, பழைய கட்டடம். அதே 300 வருஷத்துக்கு கட்டடம் தான். இப்பதான் இடிஞ்சு. ஆனா உள்ள பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு பாருங்க. ஆனா உள்ள வந்து போறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாமே இடிஞ்சு விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் கல்லு. இதுல இருந்து இதை வரையும் வரும் அந்த தேரோட இது அளவு. அவ்வளவு ஒரு பெரிய இடத்துல அந்த ஒரு சமாதி மட்டும். அப்ப அவ்வளவு முக்கியமான ஆளுதான் இல்லையா? யாருன்னு தெரியாது இல்லையா? இந்த சைடுல கூட இதெல்லாம் நார்மலான மக்களோட. அங்கிட்டெல்லாம் போனா கூட இது மாதிரி தான் இருக்கு. இது என்ன எவ்வளவு பெருசா இருக்கு? கொடி மாதிரி இருக்கு நிக்குது. இது எனக்கெல்லாம் அந்த இது அப்ப தெரியாது. அது எனக்கு நான் பிறக்காமனு கூட கட்டியிருந்தது. சரி. எங்க அங்கிட்டெல்லாம் போலாம் இல்லையா? இதெல்லாம் என்னது இப்படி? அதாவது பணத்தை கொண்டு வர துணி. பணத்தை பாடையில கட்டி கொண்டு வரக்குள்ள சார் இது வைக்க மெத்த. ஒரே ஒரு மனுஷன் மாதிரி இருக்கு இல்லையா? வைக்க மெத்த போட்டுருவோம். மனுஷன் அளவுக்கு வைக்க மெத்த போட்டு. இது எங்க இருந்து கொண்டு? பக்கத்துல இருந்து தானே வரும் இல்ல தூரத்துல இருந்து வருமா? இங்க 53 வார்டுல உள்ளவங்க பக்கம் உள்ளவங்க எல்லாம் இங்கதான் வருவாங்க. இது வைக்கிறதான் படுக்க வச்சு பாடிய நாடாவில கட்டி கொண்டு வருவாங்க. இது மனுஷனோட எள்ளு தானே? ஆமா எலும்பு. இதுதான் எலும்பு, கை எலும்பு பாருங்க. அவ்வளவுதான் இருக்கு. அப்போ இது வந்து நாய் கடிச்சு கொண்டு வந்ததா? நாங்க போடக்குள்ள அந்த பாருங்க அந்த எலும்புலாம் இருக்கு. ஐயோ கைஸ் இதெல்லாம் பாருங்க. இந்த மண்டை ஓடு காட்டுங்களா? காட்டுங்க. என்னன்னா இப்படி இருக்கு? இதுதான் மண்டை ஓடு. காஞ்சி போயிடும் சுத்தமா. காஞ்சி போச்சுனாக்கா நாங்கள் அந்த அடுத்த குழி நோண்டக்குள்ள 1 வருஷம் 1 வருஷம் ஆச்சுன்னா அதை எடுத்து ஓரமாக போட்டு 1 வருஷம் 2 வருஷத்துல எடுத்து போட்டுட்டு இல்லையா? ஒரு 2 வருஷம் ஆகும். ஆனால் 2 வருஷத்துல எல்லாம் மொத்தமால இதாகாது இல்லையா? ஆகாது. எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் மக்களுக்கு. ஆனால் இதெல்லாம் எத்தனை வயசு இருக்குன்னு தெரியாதா? தெரியாதுங்க. ஆனால் நிறைய மக்களோட. ஆனால் இந்த சைடு ஃபுல்லாகவே இதுதான் இருக்கு இல்லையா? எல்லாமே டோட்டல்ஸ் அந்த காம்பவுண்ட் ஒன்று. இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இது காட்டுறதுக்காண்டி தான் அவரை என்னை கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம இந்த இதெல்லாம் இவர் எடுத்து காட்டு மண்டையோடல அப்படியே தெரியுது. இது உள்ளெல்லாம் எதுவும் இருக்காது இல்லையா? ஆனால் இது எந்த வருஷத்துலலாம் தெரியல. எல்லாமே உடஞ்சிருச்சு இல்லையா பார்க்கறதுக்கு? இல்லை நீங்கள் வெள்ளம் எல்லாம் போகணும். அதெல்லாம் எவ்வளோ இருக்கு. 1896 1896 பிறந்திருக்கா. 1954 வந்துட்டு இறந்துருக்காங்க. அவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. நிறைய சமாதி அங்கிட்டு இங்கிட்டு இருக்குன்னு. இந்த முள்ளு ஆனதுனால உள்ள எல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை ஏக்கர்ண்ணா இது மொத்தமா? 20 ஏக்கர் இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கிட்டு எல்லாம் பயங்கரமா இருக்கு. நைட் எல்லாம் எப்படி இருக்கும்? நைட்டு வந்தா 1 மணிக்கு வரனா கூட முடிச்சு கொடுத்துட்டு தான் போகும். நைட் 1 மணிக்கு கூட வந்தா. ஆனா கண்டிப்பா தனி மனிதர்கள் எல்லாம் அந்த டைம்ல வந்தா பயப்படுவாங்க இல்லையா? அவங்க பயப்படுவாங்க. நீங்க இந்த இதுல இருக்கிறதுனால எங்களுக்கு பயம். அதான் கைஸ் இவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு இவர் இங்க இருக்கிறதுனால நைட் எல்லாம் வந்தா அவ்வளவு இதெல்லாம் அவருக்கு பயப்படாது. ஆனா மத்தவங்க வெளியில இருந்து வரவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பயப்படுவாங்க. நைட்டு 1 மணிக்கெல்லாம் இங்க வந்து நிக்கும் போது நீங்களும் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. அதுவும் மண்டையோடு அது இதுன்னு பயங்கரமா கிடக்குது. இங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல எல்லாம் அதிகமா மக்கள் எல்லாம் வரமாட்டோம். இந்த யூடியூப்ல வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரது நம்ம தான். ரொம்ப பயங்கரமா இருக்கு பாருங்க. என்னோட கையில பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து பொண்ணா அது தெரியாது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இடத்துல போயிருந்த போது கூட இப்படி எடுத்து வச்சிருப்போம். அந்த டைம்ல கூட கம்பில வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஆனா இது வந்து கையில வச்சு அப்படியே எடுத்திருக்கீங்க. இங்கே பார்த்து போட்டுக்கலாம் பாருங்க. இந்த பல்லு அந்த தாடி இதெல்லாம் அப்படியே தெரியுதுங்க. ஆனா அந்த மண்டோடில் வந்துட்டு ஸ்மெல் எல்லாம் கிடையாது. 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்படியே அவர் வந்துட்டு அதை தோண்டி அந்த குழியில இருந்து எடுத்து வெளியில போட்டுடுமா. திரும்ப புதுசா இன்னொரு உடம்ப வந்துட்டு அதுக்குள்ள போட்டுடும். ஆமாங்க. அந்த காலத்துல வந்து அங்க வரைக்கும் இருந்தது. ஆனா இதெல்லாம் இதெல்லாம் இங்கெல்லாம் இருந்தது அப்படியே தெரியுது. மண்ணு மழை பெய்ச்சதுனால அமுங்கி இருக்கு. இறப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இறப்பை பத்தி மனிதனுக்கு இறப்பை பத்தி சொல்லவே முடியாது. ஆனா உங்க வாழ்க்கையில எத்தனை பேரை நீங்க அடக்கம் பண்ணிருக்கீங்க? 20 வருஷமா இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு 10,000 பேரை நீங்க, அதாவது 10,000 பேரை நீங்க எரிச்சிருக்கீங்க. அது மட்டும் அடக்கம் பண்ணிருக்கீங்க. கொரோனாவுக்குலாம் எவ்வளவு வச்சு வந்துருக்கீங்க? பாடியே
டோட்டல்ஸ் ஃபுல்லாகவே சுடுகாடே ஃபுல்லாக வச்சு கொரோனாவில் நாங்கள் தானே. அதாவது அந்த கொரோனா டயத்தில் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு நீங்கள் இது பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 150-200 பாடி எரிச்சோம். என்ன சொல்கிறீங்க? நம்பவே முடியலையே. 150-200 பாடி கொரோனாவில் எரிச்சோம். அந்த கொரோனா டைமில் நீங்கள் வந்து எரிச்சது மட்டும்தான், அடக்கம் பண்ணல மொத்தமாக? அடக்கம் பண்ணக்கூடாதுட்டார் கலெக்டர். அதனால எல்லாரும் எரிச்சிட்டோம். டோட்டல்ஸ் எரிச்சு தான் ஆகணும். இந்த ஏரியாவில் இருந்து அதிகமாக மக்கள் வந்தது. அதாவது இந்த ஊரில் அதெல்லாம் அப்போ வந்து கொரோனானாலே பயந்துக்கிட்டு யாருமே எரிச்சா எரிச்சிட்டு விட்டுட்டு போனா போன்ட்டு எல்லாம் போயிருந்தாங்க. சரி சரி சரி. நாங்கள் அப்போ ஆனால் அதை பார்க்காம அப்படியே மக்கள் போயிட்டோம். ஆமாம், போனா போன்ட்டு. ஏன்னா நமக்கு பரவிடுமென்ட்டு பயத்தில் நாங்கள் தூக்கிக்கெல்லாம் வச்சு ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணவங்க. சரி சரி சரி. தூக்கி வச்சு எரிச்சிட்டு எங்களுக்கு தேவைப்படுற காசு வாங்கிக்குவோம். என்னதான் இருந்தாலும் 10,000 மக்களை உங்க கையால் நீங்க எரிச்சிட்டீங்கன்னு சொல்லும்போது 20 வருஷமா பாத்துக்கிட்டனால. ஆனா இந்த 20 வருஷமா நீங்க தனியா தான் இருக்கீங்களா? இங்க வேற யாராவது? 5-6 பேர் இருக்கும். 6 பேர். ஆனா ஒரு பேர்ல 5 பேர் இறந்துட்டாங்க. 5 பேர் இறந்துட்டாங்க. எப்படி? எல்லாம் பைசானவங்க, சின்ன பையன் எல்லாம் குடியில இறந்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் பண்றதுக்குன்னு ஒரு கண்டிப்பா ஒரு இது வேணும் இல்லையா? தைரியம், தில்லு அதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா இந்த உடம்புல எரியும் போது அதெல்லாம் எந்திரிச்சு உட்காரும் போது பயந்துட்டேன்னா அவ்வளவுதான். பாத்தீங்களா? இல்ல நீங்க உங்க வாழ்க்கையில முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஏஜ்ல எரிக்க ஸ்டார்ட் பண்ணோம்? அதாவது இந்த உடம்புல எனக்கு 63 வயசு ஆகுது சார். 25 வயசுல நான் இங்க இந்த சுடாட்டுக்கு வந்துட்டேன். 25 வயசுல நீங்க சுடாட்டு வந்துட்டீங்க. இருக்கிறதுக்கு டைம் வேலை பார்த்தேன். அள்ளி போறது, எடுத்து போறது, அப்புறம் போக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இல்ல இதெல்லாம் பார்த்த போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க ஒரு உடம்புல எரிக்க போன போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது? அதெல்லாம் ஒன்றும் பயம்லாம் இல்லை. ஏன்னா காரணம் என்னக்கா, பட் வீடு அதுதான் எங்களுக்கு. உங்க வீடு பக்கத்துல தான். ஏன்னா சின்ன பிள்ளை இருந்து அம்மா அப்பாலாம் குளிக்க இங்கே தான் ஆற்றுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. சரி சரி சரி. அந்த பாடியை பார்த்துட்டு எங்களுக்கு அப்போ பயம் தெளிஞ்சு போய் அம்மா அப்பாலாம் இந்த தானே பார்த்தாங்க. ஆமா, உங்க எங்க அப்பாலாம் இந்த தொழில் குலத்தொழில் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இவ்வளவு தான். அது உண்மைதான். அது எல்லாம் போற இருக்குது. என்னோட கீழே உள்ள பேலாம் என்கிட்ட ஒர்க் பண்ணான். அந்த குட்டி ஏசி போட்டுருங்கிறவன் இறந்து போயிட்டான் குடியினால. சின்ன பையன். ஆனா இந்த ஒரு இதுல ஒர்க் பண்றவங்களுக்கு இதெல்லாம் இல்லாம கஷ்டம் தான் இல்லையா? நான் 4 வருஷமா நான் சாப்பிட்றது கிடையாது. புரியுது. நான் அந்த ஓப்பன் சர்ச்சர் பண்ணதுனால குடியை விட்டுட்டா இது மட்டும் தான் பார்த்தேன். கைஸ் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடுல எல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தது. இப்ப எல்லாம் வந்து காடெல்லாம் இதாகி இப்போ காடு வாங்கினா தெரியல. சமாதி வர இடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கிளீன் பண்றோம். சமாதி எப்படி கவர்மெண்டே இது பண்ணிட்டாங்க? ஆமா ஆமா. இது டோட்டல்ஸ் ஃபுல்லாவே வேற மாதிரி அவங்க பிளான்ல கொண்டு வந்தாங்க. சரி சரி. நல்லா நீட்டா எல்லாம் இது பண்ணிட்டு வாக்கிங் போற மாதிரி துவைக்கிறவங்க. இங்க மக்களுக்கு பேய் பிடிக்கிற அந்த மாதிரி ஏதாவது பாத்துக்கலாம்? அதாவது எப்படின்னா இந்த எரிக்கும் போது கூட வரவங்களுக்கு ஏதாவது? அதெல்லாம் அப்படிலாம் வந்தது கிடையாது. இங்க பொண்ணுங்களை எல்லாம் அலோவ் பண்ணும் இல்லையா? எல்லாரும் ஜாதிலையும் வர மாட்டாங்க. ஒரு 2-3 ஜாதியில பட்டுக்காரவங்க இருக்காங்க. இந்த மராட்டிங்க இருந்திருக்காங்களா? இந்த மராட்டி வந்து மராட்டியவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. பட்டுக்காரவங்க எல்லாம் லேடிஸ் வருவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரவங்க அங்க இறந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு 3ஆம் நாள் இங்கதான் வந்து தாலி இருக்கும். சரி சரி புரியுது. தாலி இங்க இருந்தா இருக்கணும். அதான் அவங்களோட சம்பிரதாயம். புரியுது. ரெண்டாவது சீப்பர் வேலை பாக்குறாங்க. அவங்க வந்து லேடிஸ்ல இருந்து குடும்பமே வரும், சொந்தம் பந்தம். ஆனா எல்லாரும் வர மாட்டோம். எல்லாரும் எல்லாத்துலயும் வர மாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல இது பண்ணதானே. என்னதான் இருந்தாலும் உங்க வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா. இதெல்லாம் மனுஷனோட தானே. ஆமா ஆமா ஆமா. பாருங்க நம்ம நடந்து போற வழியில எல்லா இடத்துலயுமே எலும்பு அது இதுன்னு இருக்கு. இது வந்து அந்த காலத்துல நீங்க எரிச்சிட்டு இருந்தது இங்க வச்சு விட்டு அங்க வர சொல்ல பார்த்து உட்காந்துட்டு போயிடுவாங்க. அங்க எரிக்கலாம் மாட்டோம். அங்க இருக்காது. இது செட்டு அங்க வந்து இதை முடிச்சுட்டு அங்க இங்க வரவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்து யார் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போற செட்டு. அப்ப இந்த சாமிஜி எல்லாம் வர மாட்டோமா? அதாவது இந்த கர்மம் எல்லாம் பண்றதுக்காண்டி அது 3 நாள் 5 நாள் வந்து பண்ணிடுவாங்க. இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க வந்து இதுல பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் இப்படி பண்ணுவாங்க இல்லையா? ஆமா. இப்படி ஒண்ணு பண்றதுக்கு ரொம்ப செலவாகும். இது டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுங்க சார், இதை இடிச்சு போட்டு இந்த மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி கட்டிட்டு இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி புதுசா கட்டி அது எல்லாரும் பண்ண மாட்டோம். சில பேர் அங்க கூட பாருங்க எல்லாம் கோபுரம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இல்லையா? பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு இல்லையா? எல்லாமே இதெல்லாம் பாருங்க மொத்தமா இடிஞ்சு சேதாரம் ஆயிட்டோம். அவ்வளவுதான். அங்கிட்டு போனா கூட நேரம் இருப்பாங்க. இல்ல நாங்க போய் பார்த்து நீங்க இருங்க. அதாவது இங்க பார்த்தேன்னா சுத்தி பார்த்தேன்னா எல்லா இடத்துலயும் இதே தான், ஒரே சேம் விஷயம் தான் நம்மளால பார்க்க முடியும். அங்கிட்டு இங்கிட்டுன்னு என்னதான் இருந்தாலும் ஒரு பயங்கரமான அனுபவம். நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு இருக்குன்னு. ஆனா ஏன்னா நிறைய இடத்துல போயிருக்கோம், ஆனா இவ்வளவு எல்லாம் பார்த்தது இல்லை. ஆனா இது மக்களுக்கு அவ்வளவு தெரியாது இல்லை. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் சிலவே எல்லாம் வச்சிருக்கீங்க. ஒரு சிலர் இந்த ஆஸ்பத்திரியில் கொண்டுட்டு போக காலகட்டம் வசதி இல்லாமல் கொண்டுட்டு போக காலகட்டத்தில் கிறிஸ்தவங்களா இருந்தால் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஆள் இல்லாமல் கொண்டு வந்தாங்கன்னா இங்கே பண்ணுவோம். வசதி இல்லாதவங்க அந்த காலத்தில் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். மனுஷனோட வாழ்க்கை இவ்வளோ தான் இல்லையா? எவ்வளோ பெருசாக ஆடினாலும் பாம்பெல்லாம் நிறைய இருக்குமா? இதென்ன பாம்பெல்லாம் மனுஷனோட இதெல்லாம் சாப்பிடலாம் மாட்டோம் இல்லையா? உங்க தைரியம் கூட இந்த காலத்தில் இருக்கிற பசங்களுக்கு கிடையாதுங்க. அனுபவம் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ உள்ளவங்கனாக்கா இதை பற்றி தெரியும்.
அவர் வந்து அசால்ட்டா உள்ள அங்கிட்டு இங்கிட்டு போறாங்க. அதெல்லாம் நினைச்சு நீங்க வந்து உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இங்கதான் இருந்திருக்காங்க. பாருங்க பணம் கொண்டு வந்தா அந்த ஒரு பெட்டி இங்க இருக்கு. உள்ள ஏதாவது இருக்குமா? இதெல்லாம் சும்மா அவ்வளவு நல்ல தடியெல்லாம் கிடையாது இல்லையா? பிளைவுட்ல பண்றது. ஐயோ இது பாருங்க, இங்க இன்னொரு மண்டோடு கிடக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய இடத்துல போயிருக்காங்க. அதனால பார்த்து இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஆனா முதல் தடவை நீங்க யாராவது இங்க வந்தீங்கன்னா ஒரு மனுஷனோட மண்டோடு நீங்க உங்க பக்கத்துல பார்த்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அள்ளு விட்டுடும். ஸோ பாருங்க, என்னதான் இருந்தாலும் நினைச்சு வந்தது ஒண்ணு, நடந்தது இன்னொன்னு சொல்லலாம். ஆனா இந்த இதுக்குள்ளே கோவில் இருக்கு இல்லையா? சிவனோட ஒரு சிவன் காளி கோவில். காளி கோவில் வீட்டெல்லாம் பாருங்க. ஆனா பாருங்கண்ணா இங்க கூட கிடக்குது நிறைய. பாருங்க கைஸ், எலும்பு. ஆனா இப்ப இப்படி பண்றது இல்லை இல்லையா? நீங்க நல்லாவே எரிச்சிட்டு அப்படியே இது பண்ணிடுறாங்க. எரிக்கிறது இங்க வராது சார். மட்டும்தான் காஞ்சி போனதை எடுத்து நாங்க. புரியுது. வேற ஒன்றும் எரிக்கிறதுலாம் இங்க வரவே வராது. இதெல்லாம் ஒரு மனுஷன் இதுக்கு முன்னாடி பாருங்க, கொஞ்சோண்டு எலும்பு, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு மண்டோட அவ்வளோதான் இருக்கு. எல்லாரோட வாழ்க்கை இவ்வளோதான். இதெல்லாம் பாருங்க, இங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு கிடக்குது. பார்க்கணும்னா நிறைய இருக்கு. ஆனா உள்ள எல்லாம் போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா முள்ளா இருக்குமா, மேல எல்லாம் குத்துது. கைஸ், இந்த வீடியோ எங்க முடியல. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. அங்க இருந்து என்ன இன்னொரு இடத்துக்கு அவங்க எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அங்க நான் பார்த்த விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா இருந்ததுன்னு சொல்லலாம். என்னோட வாழ்க்கையில இன்ன வரைக்கும் பார்க்காத சில விஷயங்கள் நான் அங்க பார்த்தோம். சோ அதுக்காண்டி வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும் தான் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு எல்லாம் போய் சேரும். நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு பயங்கரமான வீடியோல பார்க்கறது வரைக்கும் சைன் ஆஃப். ஐ மீன் டேக் கைஸ், பை. அவசரத்துக்கு நான் வர முடியுமா? இங்க விட ஒருத்தவங்க தூக்கு மாட்டி சத்துங்களா? மிகப்பெரிய ராஜான ராஜராஜ சோழன் அவரோட சமாதி இங்க தான் இருக்கு. எவ்வளவு பெரிய ராஜா இருந்து அவரோட சமாதி இங்க இப்படி கிடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, ராஜராஜ சோழ சமாதி இங்க இருக்கா? ராஜாக்கள் எல்லாம் வந்து அடக்கம் பண்ண ஒரு இடம் இருக்கு. அதோட சாவி இந்த அம்மா கிட்ட இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ராஜாவா இருந்துட்டு அவரோட சமாதி இப்படி வந்து காடு பிடிச்சி கிடக்குது. கடைசி வீடியோல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுடுகாட்டுக்கு போயிருந்தோம். அங்க நான் பார்த்த காட்சிகள் யாரையும் பயப்படுத்துற மாதிரி இருந்தது. அங்க எங்க பார்த்தாலும் மனித மண்டோடுகள், மனித எலும்புகள், என் முன்னாடியே பிணங்கள் எரிஞ்சிட்டு இருந்தது. அது மிகவும் பயங்கரமான ஒரு அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறமா எனக்காண்டி ஒரு சம்பவம் அங்க காத்துட்டு இருந்தது. அங்க இருந்தவங்க என்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தா மதிப்பில் கூறிய மிகப்பெரிய மன்னனான ராஜராஜ சோழனோட சமாதி அங்க இருக்குன்னு அங்க இருந்த மக்கள் என்கிட்ட சொன்னாங்க. என்னால நம்பவே முடியல. இது உண்மையிலேயே ராஜராஜ சோழனோட சமாதியானு எனக்கு தெரியல. ஆனா அவர்கள் சொல்லதை கேட்டு நானும் அவர்களுடன் சென்றேன். ஒரு விஷயம் திரும்ப உங்களை இன்னொரு தடவை நான் ஞாபகப்படுத்துறேன். அங்க இருந்த மக்கள் சொன்னது மட்டும்தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். திருச்சியில இருந்து வந்திருக்கீங்க அம்மா, ரொம்ப தூரம் இங்க இருந்து. அதுவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு. ராஜாக்கள் எல்லாம் வந்து அடக்கம் பண்ண ஒரு இடம் இருக்கு. அதோட சாவி இந்த அம்மா கிட்ட இருக்கு. இந்த அம்மா நாளைக்கு வந்து நான் எல்லா சமாதியும் காட்டுவேன். இல்லம்மா, இன்னைக்கு எனக்கு இப்பவே போனோம். எனக்கு இங்க இருந்து நான் ஒரு 60-70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனாதான் அங்க போக முடியும். ஐயோ, ராஜராஜ சோழ சமாதி இங்க இருக்கா? ஆமா, அது எங்க இருக்குன்னா போட்டா நேத்து கூட எடுத்துக்கிட்டு போனாங்க. இந்த அம்மா வண்டியில ஏத்திட்டு போய் அம்மா வரமாட்டாங்க, என் பிள்ளைங்க மேயுது. நேம் போட்டுருவோம். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். பாரு, நாளைக்கு 10 மணிக்கு சொல்லுங்க. நாளைக்கு வர முடியாதுங்கிறாங்கம்மா. இல்லைன்னா என்ன அவங்க இல்லைன்னா வந்திருப்பேனே. நீ கொடுங்க, அங்க போயிட்டு எடுத்துட்டு போ. நான் இருந்தா பின்னாடி இருக்க சமாதி ராஜா போட்டு உங்க வண்டியில பைக்ல போயிட்டு வந்துடலாம். அவசரத்துக்கு நான் வர முடியுமா? சரி சரி சரி, நீங்க நாளைக்கு 10 மணியே போல வா. பத்திரம் கொண்டு போடுவான். அதோட அவனை கொண்டாந்து விட்டுட்டு போ. சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நான் போயிட்டு வந்துடுறேன். இவர் கூட திரும்பி வந்துடுறேன். சாவி பத்திரம் அவனை கொண்டாந்து இங்க ஒப்படைச்சிட்டு போகணும். சரி சரி சரி. அவ்வளோதான் காய்ஸ், இங்க வந்துட்டு இன்னொரு போனா எரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க சொன்ன அந்த இடத்துக்கு நான் போக போறேன். இவரை கூட்டிட்டு அப்படியே நீங்க சொன்ன மாதிரி கொரோனா டயத்துல இங்க வந்து அவ்வளவு பணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. இங்கிட்ட எல்லாம் அதாவது இந்த இடத்துல எல்லாம் போட்டு நீங்க எரிச்சிட்டு இருந்தீங்க. சரி சரி, புரியுதுண்ணா. அவ்வளவு இடத்துல இருக்குங்க பாருங்க. சரி வாங்கண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேண்ணா. அங்கிட்டு இங்கிட்டுன்னு அலைஞ்சு ஒரு இடத்துல வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளதான் இருக்கு. எப்படி நான் இதுக்குள்ள போறது? போக முடியாது. இல்ல இல்ல, கீ இருக்கு நம்ம கிட்ட.
பார்த்துப்பா. மெதுவாப்பா, பரவாயில்ல பார்த்து. ஓகே. உள்ளே போவோம். தம்பி வாங்க. நமக்கு கோயில் கதை சாத்திட்டு கோவில் பக்கத்தில் தான் இருக்கா? பிள்ளையாருக்கு. அதாவது ராஜராஜ சோழனோட சமாதினா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா? இங்கே தான் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஏன் ப்ரோ இவ்வளோ பெரிய ஒரு ராஜாவாக இருந்துட்டு அவரோட சமாதி இப்படி வந்து காடு பிடிச்சி கிடக்குது? காடு இல்லை, இது வந்து ஒரு இங்கே தான் வாழ்ந்தாங்க அவங்களாம். அதனால இங்கே வச்சு சமாதி. வாங்க இங்கே உள்ள போவோம். மாடெல்லாம் போகுது இல்லையா உள்ள? ஆடு கட்டிருப்பாங்க. வாங்கண்ணா பார்த்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியுமா? உள்ள லைட் இல்லாமல் பார்க்க முடியாதா? பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒவ்வொருலாம் நிறைய இருக்குதுங்க. இதான் கைஸ் மிகப்பெரிய ராஜான ராஜராஜ சோழன் அவரோட சமாதி இங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்து அவரோட சமாதி இங்கே இப்படி கிடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நிறைய மக்கள் தான் வருவாங்களா ப்ரோ? வெள்ளக்காரங்க வருவாங்க நிறைய பேர். நம்ம ஊர் மக்களுக்கு இவரோட அந்த மகிமை தெரியலன்னு நினைக்கிறேன். இப்படி கிடக்குது. சுத்தம் பண்ணுவாங்க ப்ரோ. நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம். சரி சரி சரி. பண்றதுக்கு கோவில் திருவிழாக்கு மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனால் பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. அவரோட அந்த சின்னலாம் இருக்கு இல்லையா அவரவங்க? சின்னலாம் இல்லை, அவர் பூமிக்குள்ளதான் இருக்காரு. சரி சரி. மேலெல்லாம் எப்படி அந்த மண்டபம் மாதிரி எல்லாம் இருக்குமா? பழைய மண்டபம் ப்ரோ. இதெல்லாம் செங்கலால கட்டினது. பாருங்க கைஸ் எவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம நிறைய கோவில்கள் எல்லாம் போனோம் இல்லையா? இவங்க ராஜ சோழனோட நிறைய கோவில்கள், அது மட்டும் இல்லாம நிறைய கட்டிடங்கள் எல்லாம் போகும்போது அங்கெல்லாம் எப்படி இருக்குமோ அதெல்லாம் மாதிரி தான் இங்க இருக்கு. சத்தியமா இந்த இடத்துல கண்டிப்பா திரும்ப வரலாம் நம்ம குரூப்பை கூட்டிட்டு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது நம்ம கண்டுபிடிச்சது மிகப்பெரிய ஒரு பாகியம்னு சொல்லலாம். அதாவது கைஸ் அப்படியே நம்ம எங்க இருந்து கிளம்புறோம். எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. ஆமாம், நீ மற்ற இந்த இங்கே இங்கே இது ஒன்று மட்டும்தான் இருக்காண்ணா இல்லை வேறு? சரி 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 சரி. ஐயோ பாருங்க பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் மக்கள் வந்துட்டு இது வந்து நல்லா பராமரிச்சிருந்தேன்னா இது பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் பாருங்க. நீங்கள் ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட கோவில்கள் மற்ற மிகப்பெரிய மாலைகள் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனா இங்கிட்டெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்க. எத்தனை வருஷம் பழமையா இருக்கும் ப்ரோ இது? 1500 வருஷம். ஸோ வெளியில வந்துட்டோம். அந்த அம்மாவோட ஒரு காருண்யத்தால தான் நம்ம வந்து இந்த இடம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். சத்தியமா சொல்லணும்னா பயங்கரமா இருக்கு. நினைச்சு கூட பார்க்கல இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும்னு. இது கோவிலா ப்ரோ இல்லை விளக்கு வைக்கிற இடமா? ராஜாக்களோட சொந்தக்காரங்களா இருப்பாங்கல்ல, எப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் மாதிரி. சரி சரி சரி. எல்லாம் இதில் சுற்றிலும் வச்சுருக்காங்க. சுற்றிலும் வச்சுருக்காங்க. இது பாருங்க. இது சமாதியா? அது சமாதி தான். இது ஒரு சமாதி guys பாருங்க. ஸோ அங்கிட்டு போய் பார்க்கலாமா? ராணி சமாதி அங்கே இருக்கு. உள்ளே வந்து போக முடியாது. சரி சரி சரி. ஏன்னா வெளில நின்று எடுத்துக்கலாம். பாருங்க அந்த சிலைகள் சிற்பங்கள் எல்லாமே இதெல்லாம் அப்படியே இந்த கல்லில் பண்ணதா இல்லையா? செதுக்கி எடுத்திருக்காங்க பாருங்க. தஞ்சாவூர்ல இன்னொரு கோட்டைக்கு நம்ம போன போது கூட அங்கே இப்படிதான் இருந்தது. ரெண்டாவது வைஃபு ராணி. ஆனா இதெல்லாம் உடஞ்சிருச்சு இல்லையா? அப்புறம் பாம்பெல்லாம் இருக்காது. நீங்க செருப்பா இல்லாம வந்துறீங்க. சரி சரி. இது பாருங்க கைஸ், இதுதான் அந்த ராஜாவோட ரெண்டாவது ஒய்ஃப்னு சொல்றாங்க. அவங்களோட அந்த அவங்க பேர் என்ன தெரியுமா? தெரியாது. ஓகே. அங்கிட்டுன்னு அங்கிட்டு இங்கிட்டுன்னு நிறைய இருக்கு. இது ஃபுல்லாவே இந்த சமாதி மட்டும்தான் இல்லையா? அதுவும் சின்ன சமாதி இல்லையா? அது யாரோட தெரியும்? சிப்பாய்கள். சிப்பாய்கள், மிகப்பெரிய சிப்பாய்கள், அவங்க கூட இருந்தவங்களோட வீரர்களோடது. மந்திரிலாம் இங்கே இருப்பாங்க.
இது இது வந்து இவர் அந்த துப்பாக்கிலாம் வச்சுருப்பாங்க தெரியுமா? சரி சரி சரி. அவங்க ராஜா கூடயே இருப்பாங்கல்ல. புரியுது புரியுது. பாதுகாப்பு. காவலாளிகள். காவலாளி, பெரிய காவலாளி தலைவர். அது அது என்னது கோவில்? அதுவும் மண்டபம் தான் ப்ரோ. மண்டபம் தான் எல்லாமே மண்டபம். அதாவது அந்த காலத்துல இதை விட நிறைய மண்டபங்கள் இங்க இருந்தாங்க. மக்கள் எல்லாம் வீடு வச்ச போது நிறைய இதெல்லாம் போயிட்டோமா? வீடா கிடையாது. அப்புறம் ராஜா மக்கள் தான் இங்க வாழ்ந்தாங்க. இப்போ அப்படி இருக்காங்களா? இல்ல அப்பெல்லாம் கிடையாது. எல்லாரும் போயிட்டவங்க. எல்லாம் மக்கள் தான் இருக்காங்க. நார்மலான தமிழ் மக்கள். நம்ம வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்ல இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ன வரைக்கும் யாருமே இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டினதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ன வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருந்தேன்னா சொல்லுங்க. அதாவது இந்த இடம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் தான் தமிழ்லன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறது. ஸோ அப்படியே நம்ம கிளம்ப போறோம். வாங்க. உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் நாகராஜ். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? வேலைக்கு போகிறீங்களா? சரி சரி. அதான் கைஸ், அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ப்ரோக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து தான் இதெல்லாம் பற்றி நமக்கு சொன்னார். என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு தெரியல என்ன இங்கே நடக்குதுன்னு. இதெல்லாம் கொஞ்சம் கூட இதை விட பெட்டராக பராமரிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இப்படி காடு பிடிச்சி கிடக்கிறது மாதிரி. ஏன்னா தமிழ்நாடோட சொத்துன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ராஜாவாக இருந்த அவரை கண்டிப்பாக மக்கள் இதை விட அதிகமாக மதிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இந்த இடம் இப்படி பார்க்கறதுனால. கிளம்பலாம் இங்கேருந்து. அதான் காய்ஸ், 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிள்ளையார் கோவிலுக்குள்ள தான் போக போகிறோம். இதுவும் பார்த்ததுக்கு அப்புறமா இங்கேருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறோம். இதுவும் ராஜ சோழன் கட்டினதா? சரி சரி. ராஜா ஆட்கள் கட்டினது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு. ஆனால் இந்த கோவில் எல்லாம் சாமி இது பூஜாரி எல்லாம் கிடையாதா? நீங்கள் தான் பண்ணுறீங்களா? தமிழ் மக்களை விட அதிகம் வெள்ளைக்காரங்க தான் வராங்க இல்லையா இப்போ இங்கே இதெல்லாம் பார்க்கறதுக்காண்டி? ப்ரோ சொல்லிட்டு இருந்தார். அதாவது வெள்ளைக்காரங்கெல்லாம் இந்த கோவில் இந்த சமாதி எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இங்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு. இடையில நிறைய பேர் வந்து வருமா. ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். இவங்ககிட்டலாம் பாய் சொல்லிட்டு நேராக அங்கிட்டு போய் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அப்படியே இங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்புறோம். அதான் கைஸ், நம்ம அந்த ஃபஸ்ட்டு வந்த இடத்துக்கு திரும்ப போயிட்டு இருந்த போது அந்த அண்ணா சொன்னார் போகிற வழியில் இன்னும் நிறைய சமாதி இருக்குன்னு. அதான் பார்க்கலான்னு நினச்சி. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்டது. 1928 மிகப்பெரிய நிறையா மக்களோட சமாதி இருக்காங்க. அங்கிட்டெல்லாம் பாருங்க அவ்வளோ. இதெல்லாம் இந்த ஊர் மக்களோட சமாதியானா இல்லை வெளியூர் மக்களோட? இதுலேயும் பிரிட்டிஷ்காரங்களை கூட இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்க. அதான் அந்த காலத்தில் இந்த ஊரெல்லாம் வந்து ஆழ்ந்துட்டு இருந்தவங்களோட நிறைய சமாதிகள்லாம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு கிடக்குது பாருங்க. இது மொத்தமாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே சமாதி மட்டும்தான் இல்லையா? அங்கிட்டெல்லாம் கிடையாது. அவ்வளோ இருக்குது கைஸ். பார்க்கணுன்னா நிறைய இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம இந்த இடத்துல வரோம். இதை பற்றி எல்லாம் நல்லா வந்து விசாரித்து நம்ம வீடியோ எடுக்கலாம். இங்கே கூட ஒருத்தவங்க தூக்கு மாட்டி சத்துதுங்களா? எதுக்கு? இந்த ஊருக்காரரா? அது வெளியூருக்காரங்க. இது போன ஏரியா வாடகை வருது இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் போன இடத்துல இருந்து அங்கே இருந்து வராங்க. சரி 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 சரி. ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கீங்களா? பையனுக்கெல்லாம் நம்மளா தெரியும். அப்படி பார்த்தேன்னா பயங்கரமாக. நான் உள்ள எல்லாம் போய் கொஞ்சம் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இங்கெல்லாம் எரிப்பீங்களாண்ணா? ஆக்சுவலி அந்த ஒரு சுடுகாடு பார்த்துட்டு கிளம்பலாம் தான் நினச்சி வந்தோம். ஆனால் கடவுள் எனக்கு என்னன்னே தெரியல, இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த அம்மாவை பார்த்தோம், அதுக்கப்புறமா இவரை மீட் பண்ணோம். இவரெல்லாம் எனக்கு வந்து காட்டுற இடங்களெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எதுவுமே வந்து பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. அது பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குங்க. நான் எல்லாம் வந்து புணங்களெல்லாம் தோண்டி எடுப்போம் இல்லையா இங்கே? இது பாருங்க, இது வந்து சேர் அல்றது. சேர் அல்றதா? புதைக்கிறாங்களா இருக்கிறாங்களா அது மேலே பூசுறதுக்கு சேர் அல்றது. சரி சரி சரி. அப்போ நான் எல்லாம் அல்றது கிடையாது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள்லாம் இந்த ஊரா ப்ரோ? இந்த ஊர் தான். இப்போ பையன் தான். சரி 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 ப்ரோ, இந்த இடத்த பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்த பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
தெரியாது. அதான் கைஸ் அவ்வளோதான், இங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு இங்கே வரலாம். அதான் கைஸ் அப்படியே இந்த வீடியோ முடிச்சிட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள், அந்த பசங்களாக இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும், நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த இடத்த பற்றி சொன்னாங்க. வாழ்க்கையில் ரொம்ப புதுமையாக இருந்தது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனோட அந்த ஒரு சமாதி பார்க்கணுன்னு கனவுல கூட நினச்சி பார்த்ததே இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்த போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த இடம் வந்து அப்படி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணோன்னு நான் என்னோட மனசால் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு உங்களோட அபிப்பிராயம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கெல்லாம் போய் சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கறது வரைக்கும் சைனிங் ஃபிலிம் டேக் கேர் கைஸ். பாய் பாய்ண்ணா. ஓகே கைஸ் கிளம்புறோம்.